வெல்கம் டு கோவிந்தா கோவிந்தா யூடியூப் சேனல். வீராணம் எஸ் சபரி. போன வீடியோவில் குரங்கு புத்தி அப்படின்றது ராமாயணத்தில் யாரை வந்து சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் கோபப்பட்டா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வருது அப்படின்றத மகாபாரதத்தில் யார்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். வித்துர நீதி அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. வித்துரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதராஷ்டர், பாண்டு, வித்துரர், இவங்க 3 பேருமே பிரதர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாண்டுவோட பசங்க தான் பாண்டவர்கள், திருதராஷ்டரோட பசங்க தான் கௌரவர்கள். ஸோ பாண்டு திருதராஷ்டரோட பிரதர் தான் வித்துரர். ஒரு நாள் வந்து திருதராஷ்டர் தூக்கம் வராமல் தவிக்கும்போது வித்துரர் வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அறிவுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸஸை கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து தான் வித்துர நீதின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ மகாபாரதத்தில் அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வித்துர நீதிக்கும் இருக்குது. ஸோ வித்துர நீதியில் வித்துரர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கோபம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு திருதராஷ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம சிரிக்கிறோம், கரெக்டுங்களா? அப்போது நம்ம மட்டும்தான் சிரிக்கிறோம், நம்ம ஆத்மா சிரிக்கலை. நம்ம அழுகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் அழுகிறோம், நம்ம ஆத்மா அழுவலை. அதே மாதிரி ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் ஆச்சரியப்படுறோம், நம்ம ஆத்மா ஆச்சரியப்படலை. ஆத்மா எப்பயுமே சாந்தமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளோட கேரக்டர்ஸை காமிப்பாங்க. எப்படின்னா கிருஷ்ணர், ராமர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் அவங்க ஃபேஸில் ஒரு பிரகாசம் இருக்குமே தவிர வேறு எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஆத்மாவோட எக்ஸ்ப்ரெஷன். ஆத்மா எப்பயுமே சாந்தமாக இருக்கும், விஷயத்தை மட்டும் சொல்லும், எக்கச்சக்கமாக ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காது. மொத்த மகாபாரதத்திலும் 2 இடத்துல தான் கிருஷ்ணர் அழுதுருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எப்பயுமே சாந்தமாக இருப்பாங்க, பெரிய அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கோபப்பட்டால் நம்ம ஆத்மாவும் சேர்ந்து கோபப்படுது. இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா அது நம்ம உடம்பை மட்டும் பாதிக்கலை, நம்ம ஆத்மாவையும் பாதிக்குது. ஏன்னா ஆத்மாவும் கோபப்படுது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கோவப்பட்டால் நம்ம உடம்பு பாதிக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? நம்ம கோவப்பட்டால் நம்ம ஆத்மாவையும் அது பாதிக்குது. 3வதாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கோவப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அது எரிஞ்சிடுது. அப்போ நம்ம நல்லா யோசிச்சுக்கணும், நம்ம கோவப்படுறதுனால எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள். முதல்ல நம்ம உடம்பு பாதிக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா பாதிக்குது. 3வதாக என்னென்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எரிஞ்சிடுது. நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? அதனால் கோபப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி வித்துர நீதியில் வித்துரர் திருதராஷ்டருக்கு சொல்கிறார். இதை நான் வந்து நிறைய இடத்துல ஸ்பீச்சஸ்லலாம் வந்து சொல்லும்போது என்கிட்ட சில பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க. அப்போது ஒருத்தர் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் கோபப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை கோபப்பட வைக்கிறாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் வந்து மகாபாரதத்தில் பதில் இருக்குது. அதுக்கும் வித்துரர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கார். வித்துரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேறு யாராவது உங்களை கோபப்பட வச்சாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது கோபப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க சக்ஸஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது என்ன? உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும் தானே அவங்க அதை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் கோபப்பட்டுட்டிங்கன்னா அவங்க சக்ஸஸ் அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் கோபப்படக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ திருதராஷ்டர் கேட்டார், மௌனமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு வித்துரர் சொல்கிறாரு, மௌனமாக இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னென்னா முதல்ல அவங்க கோபப்பட்டு தான் நம்மளை கோபப்படுத்த வைக்கிறாங்க, கரெக்டாக? அப்போ அவங்க கோபப்படும் போது அவங்களோட உடம்பு பாதிக்குது, அவங்களோட ஆத்மா பாதிக்குது, அவங்க செஞ்ச புண்ணியம் எரியுது, கரெக்டாக எரிஞ்சு போகுது. நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துடும். என்னடா அது, நம்ம கோபப்படுத்த ட்ரை பண்ணுறா, அவங்க இன்னும் சைலண்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். அப்போ இன்னும் கோபம் வரும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் அவங்களோட உடம்பு பாதிக்குது, மறுபடியும் அவங்களோட ஆத்மா பாதிக்குது, மறுபடியும் அவங்களோட புண்ணியங்கள் எரியுது. உங்களோட நோக்கம் என்ன? அவங்கள வருத்தப்பட வைக்கணுன்றதுனால தானே நீங்கள் கோபப்படுறீங்க. அதை நீங்கள் கோபப்படாமல் சைலண்ட்டாக இருந்தாலே அவங்க வருத்தப்படுற மாதிரி ஆகுது. ஏன்னா இந்த 3 விஷயம் அவங்களுக்கு கெடுதலாக நடக்குது. ஸோ அதனால் நம்ம கோபப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வித்துரர் வந்து எடுத்து திருதராஷ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கோபப்படாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் கோபப்பட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
நானும் கோபப்படுவேங்க. ஏன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் பிறந்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் கோபப்படுவேன். ஆனால் நீங்கள்லாம் கோபப்பட்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் ரிலீவ் ஆவேன், சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுவேன், அந்த கோபத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஏன்னா எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனால, இந்த கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால. ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கோபம் படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மகாபாரதத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்த விஷயத்தில் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதத்துலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, என்கிட்ட கேட்கணும், அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து கோவிந்தா கோவிந்தா யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.